உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, ஆண்டாள் பெருவிழா. இன்றைக்கு 4வது பாசுரம். இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மீட்டீரியலாஜிக்கல் சென்டர்னு இருக்குல்ல. இப்போல்லாம் மழை எப்போ வரும், புயல் எப்போ வரும், வெள்ளம் எப்போ வரும், அந்த புயல் என்ன வேகத்தில் வரும், எவ்வளோ மழை பெய்யும், எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும்லாம் சொல்லித்தராங்கல்ல. அந்த மாதிரியாக இந்த பாடலில் 4ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு வெதர் உமனாக மாறுறான். அதாவது அந்த மழை கடவுள்கிட்டே போய் நீ எப்படியெல்லாம் மழை பெய்யணும் அப்படின்னு ஒரு 7 கட்டளைகளை கொடுக்குறா ஆண்டாள். அந்த 7 கட்டளைகள் மழைக்கு மட்டுமா அப்படிங்கிறதான் கேள்வி. அந்த மழை கடவுள் அப்படிங்கிற இடத்துல நம்மை நாமே பொருத்தி பார்த்துக்கிட்டா இந்த பாட்டோட அழகு நமக்கு புரிய வரும். 7 கட்டளைகள் என்பது மழை எப்படியெல்லாம் உருவாகணும், எப்படி கடலுக்குள்ளே போகணும், எப்படி அது மேகமாக மாறணும், எப்படி எந்த வேகத்தில் மழையாக பெய்யணும் அப்படிங்கிற வரைக்கும் ஆண்டாள் சொல்லித்தர்றா மழை கடவுளுக்குன்னா. அது வெறுமே மழைக்கு மட்டுமல்ல, நம் மனதுக்குள் பெய்கின்ற அந்த மழை, அந்த லட்சிய மழைக்கும் இதுதான் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் பொருத்தி பார்க்கணும். பாசுரத்தை பாருங்களேன். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் சொல்றா பாருங்களேன். ஆழி கடலே அல்லது ஆழி மழையே, ஆழி மேகமே, நீ என்ன தெரியுமா பண்ணும், ஆழி மழை புக்கு அப்படி, அதான் கடலுக்குள்ள நீ முதல்ல போய் முகர்ந்து எடுத்துக்கோ, அந்த தண்ணியை முகர்ந்து எடுத்துக்கோ. அப்புறம் ஆர்த்தேரி அப்படிங்கிறா, மேகத்துக்கு நீ ஆர்ப்பரிப்போட சத்தத்தோட மேலே மேகமாக போ அப்படிங்கிறா. அடுத்த வரிய பாருங்க. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வன்னா அந்த திருமாலை போல், அவனுடைய உருவத்தை போல் மெய் கருத்துன்னா அந்த கருமேகமா நீ இருக்கணும். வெற்று மேகமா இருந்தா போதாது. கருமேகம் என்ன செய்யும், எப்போ நினைச்சாலும் டக்குன்னு மழை பெய்யும்ல, அந்த மாதிரி நீ கருமேகமாக மெய் கருத்து. அடுத்தது பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து. அந்த பத்மநாபன் கையில் இருக்கின்ற ஆழி, அந்த கடல் அலை, அந்த அம்பு, அந்த சக்கரம், இது மாதிரி நீ மின்னணுமா. ஏன்னா வெற்று மேகம்னு வச்சுக்கோங்களேன், கருப்பாக இருக்கும், ஒன்று இடித்தா கூட மழை வராது அதுலேருந்து. அது மாதிரி வெற்று மேகமாக இல்லாமல் நீ கருமேகமாக அப்படி இருக்கணும், மின்னணும், அந்த நீர் திவலைகளால் மின்னணும். அப்படின்னா அது தவிர சாரங்கம் போல் மழையாக தொடர்ந்து பெய்யணும். அந்த திருமாலின் கையில் இருக்கின்ற சாரங்கம் போல் தொடர்ந்து மழையாக பெய்யணும் விடாம அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையும் இப்போ பொருத்தி பாருங்க. நம்ம வாழ்க்கையோட நாம் ஒரு மழை மேகமாக இருக்கிறோம். அந்த மழை மேகமாக இருக்க வேண்டும் என்றால் கடலுக்குள் ஆழ்ந்து போக வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய கடல் வாழ்க்கைங்கிறது. அதில் நமக்கான இடம், நமக்கான முத்து, நமக்கான நீர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி, நமக்கான இலக்கை தேடி கையில் எடுத்துக்கிட்டு ஆர்த்தேரி மேலே அப்படியே உரத்த குரலில் அல்லது வெற்றி பெறுகின்ற அந்த உரத்த உழைப்போடு மேலே ஏறி அந்த கையில், திருமாலின் கையில் மின்னுகின்ற அந்த சக்கரம் போல் அப்படின்னா அந்த தண்ணி மிதக்கணும். நம்ம மேகமாக இருந்தால் அந்த மேகம் தண்ணீர் இல்லாமல், நீர்த்துளி இல்லாமல் வெற்று மேகமாக இருந்தால் அதனால் பிரயோஜனம் இல்லை. அதனால் உழைப்பு என்கின்ற மேகம், உழைப்பு என்கின்ற நீர்த்துளியோடு சேர்த்து மேலே போய் அது திரும்பவும் அந்த ஆழி மழை கண்ணா என்று சொல்லுகின்ற திருமாலின் கையில் இருக்கின்ற சக்கரத்தில் பட்டு திரும்பவும் மழையாக சாரங்கமாக பெய்து விடாமல் பெய்து மாதிரி தொடர்ந்து உழைப்போடு இருந்தால்தான் இந்த வெற்றி நமக்கு சாத்தியமாகும். அப்படியாக ஆழி மழைக்கு 7 கட்டளைகளை கொடுக்கிறாள் ஆண்டாள். ஆழி மழைக்கு மட்டுமல்ல, மேகத்துக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான் அந்த 7 கட்டளைகள் பொருந்தும். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் பொருத்தி பாருங்க. உலகத்தில் சாதனை செய்தவர்கள் எல்லாரும் இந்த மிகப்பெரிய கடலில் தனக்கான முத்தை தேடி எடுத்தவர்கள் தானே. அதற்காக திரும்ப திரும்ப உழைத்து, அதற்காக வியர்வையை சிந்தி உழைத்து, தொடர் உழைப்பு, எங்கேயுமே சோம்பிடலை. அதற்காகத்தான் தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, விடாமுயற்சி அப்படின்னு. முயற்சி ஒரு தடவை செய்வதல்ல, விடாமுயற்சி. எங்கேயுமே விடாமல், தோற்றாலும் பரவாயில்லை என்று விடாமல்
சாரங்கம் போல் தொடர் முயற்சியோடு இருந்தால்தான் வெற்றி சாத்தியமாகும் என்று ஆண்டாள் திருப்பாவையில் சொல்லித் தருகிறாள். இதே மாதிரி ஒரு பாடத்தை நாச்சியார் திருமொழியில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இந்த பாடல், நாச்சியார் திருமொழியில் இருக்கின்ற இந்த பாடல் ஆண்டாளோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் நோட் என்று சொல்லலாம். அந்த ஆண்டாளின் இலக்கு எது, ஆண்டாளின் வாழ்க்கை எதனால் உருவானது, அவளுடைய நேசம் கண்ணனை நோக்கி எப்படி இருக்கிறது, அப்படிப்பட்ட நேசத்துக்கு அவள் எதையுமே விட்டுத்தர தயாராக இல்லை, நோ காம்ப்ரமைஸ் என்பதுதான் ஆண்டாள் இந்த பாடலில் சொல்லித்தர்றது. அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். அதற்காக மிக முக்கியமான வார்த்தை, மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் என்று உறுதிபட சொல்கிறார். என்னோட வாழ்க்கை என்பது அந்த இறைவனோடு மட்டும்தான், கண்ணனோடு மட்டும்தான். மானிடர்க்கென்று என்னை பேச ஆரம்பித்தால், என்னை வரன் பேச ஆரம்பித்தால் நான் இருக்க மாட்டேன் என்று உரக்க சொல்லுகிறாள் என்றால், அந்த நூற்றாண்டில் ஆண்டாளின் குரல் மிகப்பெரிய புரட்சி குரல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் தலையாட்டி பொம்மைகளாக மட்டுமே இருந்த காலத்தில் அவள் தனக்கான கணவனை, தனக்கான காதலனை, தனக்கான இலக்கை தேர்ந்தெடுத்து மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன், வேற யாருக்கும் நான் வாழ்க்கைப்பட மாட்டேன் என்று உரக்க சொல்லுகின்ற ஒரு பாடல். அந்த திருவாய்மொழி பாட்டை பார்க்கலாமா? வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழி சங்கு தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் கண்டாய் மன்மதனே. ரொம்ப அழகான பாட்டு. அவள் சொல்கின்ற ஓமை, அதாவது வானவர்க்கென்று நம்ம அவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வானவர்க்கென்றுனா அப்போ அவள் நம்பி இருந்த நம்பிக்கையின்படி தேவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இப்போ உள்ள 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வானவர்க்கென்றுனா உயர்ந்தவர்கள். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர்றாங்க, பெரிய விஐபி வர்றாங்க அப்படின்னா நம்ம பதறி அடிச்சுக்கிட்டு நல்லதாக சமைச்சு வைப்போம்ல, அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும், ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னெல்லாம் சமைப்போம்ல. அப்படி சமைத்து கொண்டிருக்கும்போது தேவர்களுக்காக அந்த யாகத்தில் உணவை சமைக்கும்போது நரி அங்கே வந்து அதை மோப்பம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அது நமக்கு விரும்ப தகுந்த ஒரு காட்சியாக இருக்குமா? இல்லை இல்லை, அப்படித்தான் இருக்குது. நான் இந்த பிறவியில் இந்த பூமியில் பிறந்திருக்கேன். ஆனால் நான் இந்த ஊரில் இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற சாதாரணர்களுக்காக உண்டானவள் அல்ல, பிறந்தவள் அல்ல. என்னுடைய இருப்பு, என்னுடைய பிறப்பு என்பது இறைவனோடு சேர்வதற்கு, அந்த உயர்ந்த லட்சியத்தோடு சேர்வதற்கு அப்படின்னு மிக அழகாக ஒரு உவமையை சொல்கிறார். அதை பாருங்க. ஊனிடை ஆழி சங்கு தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் கண்டாய் மன்மதனே. என் மனசு முழுக்க அந்த ஆழி சங்கோடு இருக்கின்ற அந்த இறைவன், அந்த கண்ணன், அந்த திருமால் தான் இருக்கான். அப்படின்னா இப்போ உள்ள கூற்றின்படி நாம் இப்படி எடுத்துக்கலாம். என்னுடைய மனசு முழுக்க என்னுடைய இலக்கு தான் இருக்கிறது. என்னுடைய மனசு முழுக்க நான் இந்த உயரத்தை அடைய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை தான் இருக்கிறது. அதனால் என் மனம் பூரிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நான் திருமணத்தை விரும்பவில்லை, அல்லது நான் இப்போது என்னுடைய லட்சியத்தை அடையும் வரைக்கும் நான் வேறு எதையும் சிந்திக்க மாட்டேன். சாதாரண மனிதர்களாக இருப்பதற்கு நான் பிறக்கவில்லை. பெண்களுக்காக ஆண்டாள் சொல்லுகின்ற தத்துவம் இது. பெண்களே, நீங்கள் இயல்பாக இப்படி இருந்து விடாதீர்கள், சாதாரண மனுஷியாக இருந்து விடாதீர்கள், அசாதாரணமானவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறுவதற்காகத்தான் இந்த பிறப்பு என்று நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் இருப்பது என்பது, நம்முடைய பிறப்பு என்பது அந்த வானவர்களுக்கான உயர்ந்த உணவு, நமக்கு பிடித்தமானவர்களுக்காக செய்கின்ற அந்த சிறப்பான உணவு. அதை நரி வந்து முகர்ந்து பார்த்து சாப்பிடுவதைப் போல் அப்படியான சூழ்ச்சியில் நாம் மாட்டிவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற மிக அற்புதமான ஒரு உணவு. அதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்முடைய இலக்கை, உயர்வை அடைந்தே ஆக வேண்டும் என்று திருப்பாவையிலும் நாச்சியார் திருமொழியிலும் ஆண்டாள் மிக அழகாக சொல்லித் தருகிறாள். இதை பின்பற்றுறது கஷ்டமா என்ன? இல்லையே, இப்படித்தானே இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களை பார்த்து கைதட்டுகிறோம், மற்றவர்களை பார்த்து வியக்கிறோம் என்றால் நாம் அந்த நிலைக்கு உயர்வதற்காக இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்வோம். ஆண்டாளாக உயர்ந்து நிற்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.